வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். தாய் கிழவி திரைப்படம் வசூலை வாரி குவிச்சுக்கிட்டு இருக்கு. அதாவது நீண்ட ஒரு வறட்சிக்கு மிகப்பெரிய ஒரு ரிலீஃபா இருக்கு தமிழ் திரையுலகத்துல. தேட்டருக்காரங்களாம் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. ஃபுல்லா கேடிவி மாதிரி வெறும் ரீ ரிலீஸ் படமா வந்துட்டு இருந்துச்சு. மின்னலே, மௌனம் பேசியது கேடிவியில போடுற படமா போட்டுக்கிட்டு இருந்தானுங்க. அதுக்கு ஒரு நீண்ட வறட்சிக்கு ஒரு ஒரு அந்த தாகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கொடையா தாய் கிழவி உலகமெங்கும் வசூலை வாரி குவிச்சுக்கிட்டு இருக்கு. மிகப்பெரிய வெற்றி படமா மாறி இருக்கு. அதுல குறிப்பா உலகநாயகன் கமல்ஹாசன் ரசிகராக சிங்கம்புலி நடிச்சிருக்காரு. கமல் உப்புலியா அப்படின்னு அவரோட கேரக்டர். அவர் ஒரு மைக் செட் நடத்துறவர். 90களில் அந்த மைக் செட் கம்பெனிலாம் இருக்கும்ல, அந்த கம்பெனி கிராமங்கள்ல. ஸோ அந்த ஒரு மைக் செட் கம்பெனி நடத்துறவர். அதுல தொடர்ந்து உலகநாயகன் பாடல்களாக தான் போடுவார். அவர்கிட்ட இருக்கிற கேசட் எல்லாமே கமல் பாட்டாக தான் இருக்கும். அவரோட வண்டியிலையும் அதான் போடுவார். ஸோ இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர். அவர் அந்த படத்துல பாத்தீங்கன்னா அவர் பேர் கமல் உப்புலியா. அவர் பொண்ணு பேரு, அவர் பையன் பேரு கமலஹாசன், பொண்ணு பேரு ஸ்ருதிஹாசன். இந்த மாதிரி இவ்வளவு வெறித்தனமானவர். அவர் எவ்வளவு முரட்டு கமல் ரசிகர்னா, அவர் நெஞ்சில கமல் பெருமாண்டி கமலை பச்சை குத்தி இருப்பாரு. அவரை ஆண்டவர் பாரு, அவரும் ஆண்டவர் தானேம்பாரு. ஸோ அதாவது மற்ற எந்த கமல் ரசிகரையும் விட இவர் கொஞ்சம் உக்கிரமமான ஒரு முரட்டுத்தனமான கமல் ரசிகர் அப்படின்னு காமிச்சிருப்பாரு. அவர் பேசும்பொழுது, நான் 40 வருஷமா திரையுலகத்துல இருக்கேன், நான் அஜித்தை வச்சு படம் எடுத்திருக்கேன், எவ்வளவோ நடிகர்களை வச்சு படம் எடுத்திருக்கேன், மாயாவி படம் கூட அவர் தான் டைரக்ட் பண்ணாரு, பிதாமகன்ல பாலாக்கு அசோசியேட் டைரக்டரா வேலை பார்த்தாரு, ரெட் படம் அவர் தான் டைரக்ட் பண்ணாரு, இது அஜித்தை வச்சு எடுத்த ரெட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய படங்கள்ல காமெடியனா நடிச்சிருக்காரு. ஆனா நான் இதுவரைய ஒரு முறை கூட கமல் சாரை நேர்ல பார்த்ததில்ல, தூரத்துல கூட பார்த்ததில்ல அவரை. எனக்கு இந்த படம் முடிஞ்ச உடனே அவர் என்னை கூப்பிட்டு என்னை பாராட்டினார்னா, அவரை பார்த்தோம்னா அதை விட மகிழ்ச்சி வேற எதுவும் இருக்க முடியாது அப்படின்னு அவர் ஆடியோ லான்ச்ல பேசியிருந்தாரு. இதுக்கு முன்னாடி எவ்வளவு பேர் கமல் சார் ஃபேனா நடிச்சிருக்காங்க, எனக்கு அப்புறம் எவ்வளவு பேர் நடிக்க போறாங்க, ஆனா என்ன மாதிரி எவனாலையும் முடியாது அப்படின்னு. அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த டைரக்டர் அவ்வளவு அழகா அந்த கேரக்டரை எழுதியிருந்தாரு, அவ்வளவு சூப்பராக எழுதியிருந்தார். அந்த சிவகுமார் முருகேசனுக்கு தான் அந்த பாராட்டு. நேத்திக்கு அந்த வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிருக்கு. நேற்றுக்கு ஏர்லி மார்னிங் ஒரு 4 மணி இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் சிவகுமார் முருகேசன் ஒரு பதிவு போட்டார். என்ன போட்டார் அப்படின்னா, உப்ளியான் வித் ஹிஸ் கமல்ஹாசன் அண்ட் ஸ்ருதிஹாசன் இன்ஸ்டாகிராம்ல ஒரு பதிவு போட்டார். அதை பார்க்கும்பொழுதே மகிழ்ச்சியா இருந்தது. டைரக்டர் இருக்காரு, இந்த பக்கம் ஸ்ருதிஹாசன், கமல்ஹாசன், அந்த பக்கம் நம்ம உப்புலியான், அப்புறம் இன்னொரு இது நடுவில் நிற்கிற மாதிரியான ஒரு போட்டோ. ஸோ இது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி அவருக்கு ஏற்படுத்தியிருக்கும். நமக்கே ஒரு மகிழ்ச்சி. அதாவது இந்த திருவிளையாடல் படத்துல தர்மிக்கு பொற்காசு கிடைக்காது. அவங்க என்ன பிளான் பண்ணாங்கன்னா, 100வது நாள் விழாவில் நாகேஷுக்கு 100 பொற்காசுகளை வச்சு அவருக்கு பிரசன்ட் பண்ற மாதிரி ஒரு ஐடியா எல்லாம் பிளான் பண்ணியிருந்தாங்க. கடைசியில் இந்த 100வது நாள் விழாக்கு நாகேஷே கூப்பிடல, அது வேற விஷயம். ஸோ இது என்னன்னா, அந்த மாதிரி ஒரு படத்துல இருக்கிற ஈவெண்ட் கம்ப்ளீட் ஆன மாதிரி ஒரு உணர்வு. இப்ப நம்ம காதல் படம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுல ஒரு பையன் இந்த கடையில வேலை பார்ப்பான், பரத்தோட கடையில. அந்த பையன் என்ன ஆனானோ, அவனுக்கு என்ன ஆச்சோ அப்படின்னு ஏதோ நம்ம நிஜ கேரக்டர் மாதிரி நம்ம வருத்தப்படுவோம். ஸோ இது அந்த மாதிரி ஒரு இவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணுமே. அந்த உப்ளியா கமலஹாசனை நேரில் பார்த்து அந்த படத்திலேயே வந்திருந்தா இன்னும் நல்லா இருக்கும்னு தோணுது. படத்திலேயே மீட் பண்ற மாதிரி ஒரு காட்சி வச்சிருந்தா அது இன்னும் சிறப்பா இருந்திருக்கும். பட் அவங்க கமல் சாரை டிஸ்டர்ப் பண்ணாம ஒரு படத்தை சூப்பரா எடுத்து முடிச்சதுக்கு அவர்கிட்ட போட்டு காமிச்சிருக்காங்க. ஸோ இப்போ ரியல் லைஃப்ல அது நடக்குதுங்கிறது ஒரு ஃபுல் சர்க்கிள் ஒரு மாதிரியான ஒரு உணர்வை ஏற்படுத்துது. ஒரு கமல் ரசிகன் அவனுக்கு என்ன உச்சபட்ச ஆசையா இருக்கும், ஒரு தடவையாவது கமல் சாரை மீட் பண்ணணுங்கிறது தானே. அதுக்கான வாய்ப்பை சினிமால கமல் ரசிகராக நடிச்சவருக்கு அவர் ஓப்பனா கேட்டார், எனக்கு ஒரு தடவையாவது மீட் பண்ணணும்னு. அதை அந்த டைரக்டர் நிறைவேற்றி கொடுத்துருக்காரு. ஸோ வெரி ஹாப்பி ஃபார் சிங்கம்புலி. நேற்றுக்கு உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. அந்த இன்டர்வியூல அவர் பேசும்பொழுது, லஞ்சம் ஊழல் இதை ஒழிக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாம் பேசுறோம். முதல்ல நம்ம அதை நிப்பாட்டணும். நம்ம ஈடுபடாத பொழுதுதான் அது ஒழியும். இல்லைன்னா எப்படி ஒழியும்? நம்ம நான் அதுல ஈடுபடுவேன், ஆனா லஞ்சம் மட்டும் இருக்கக்கூடாது, ஊழல் இருக்கக்கூடாதுன்னா
அப்படி இருக்காது. எனக்கு 40 ஆண்டுகள் ஆயிருக்கு. இப்ப வந்து எய்தாப்ல பாத்தீங்கன்னா இன்கம் டாக்ஸ் ஆபீஸ் இருக்கு. அது மற்ற நடிகர்களுக்கெல்லாம் பயத்தை ஏற்படுத்தும். ஆனா எனக்கு வந்து ஃப்ரெண்ட்லியா இருக்கு. என்ன காரணம்னா நான் என்னுடைய டாக்ஸை ஒழுங்கா பே பண்றேன், நேர்மையா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் இன்கம் டாக்ஸ் ஒரு எக்ஸாம்பிளா கொடுத்தாரு. ஒரே கைத்தட்டல், பலத்த கைத்தட்டல் வந்தது. அப்புறம் படங்களை பத்தி, வசூலை பத்தி பேசும்பொழுது இப்ப எப்படி இருக்குன்னா, நான் நல்லா படிச்சு நல்லா எழுதணும் பரீட்சை அப்படிங்கிறத ஒரு ஒரு விஷயம் இருக்கு. அதாவது இங்க வந்து என்னன்னா, நல்ல பரீட்சைன்னா நல்ல கண்டென்ட் அப்படிங்கறத அவர் சொல்றாரு. நல்ல கண்டென்ட், குவாலிட்டியான கண்டென்ட், அதை பத்திலாம் யாருக்கும் கவலை இல்லை. எண்ட் ரிசல்ட் எவ்வளவு வசூல் வந்துச்சுங்கிறதான் பாக்குறாங்க. ஆனா என்னுடைய பார்வை அப்படி கிடையாது. நான் வசூலை பத்தி எல்லாம் கவலைப்படுறது கிடையாது. நம்ம நல்ல படம் கொடுக்கணும் அப்படிங்கறதா என்னுடைய எண்ணமா இருக்கே தவிர அது எவ்வளவு கலெக்ட் பண்ணிச்சுங்கிறது என்னுடைய எண்ணமா இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா அதை ஆர்டிகுலேட் பண்ணாரு. ஒரு எக்ஸாமுக்கு ஈக்குவலா அதை வந்து ஆர்டிகுலேட் பண்ணி ரொம்ப அழகா சாதாரண மக்களுக்கும் புரியுற மாதிரி சொன்னாரு. பலத்த கைத்தட்டல் அதுக்கும் கிடைத்தது. வேர்ல்டு கப் செமிஃபைனல் வந்தாச்சு. இன்னைக்கு ஒரு செமிஃபைனல், நாளைக்கு ஒரு செமிஃபைனல். ஸோ முதல் செமிஃபைனல் வந்து சவுத் ஆப்பிரிக்கா வெர்சஸ் நியூசிலாந்து இன்னைக்கு ஈவினிங் 7 மணிக்கு ஆரம்பிக்குது. நாளைக்கு வந்து இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து. ஸோ என்னுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு அப்படின்னா, இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து ஃபைனல் வரணுங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. இன்னைக்கு வந்து சவுத் ஆப்பிரிக்கா வந்து ரொம்ப டஃப்பான டீம். இந்த டோர்னமெண்ட்லயே அன்பீட்டன் டீம், ஒரு மேட்ச் கூட தோக்காத டீம்னா அது சவுத் ஆப்பிரிக்கா. இந்தியா ஒரு மேட்ச் தோத்துட்டாங்க, சவுத் ஆப்பிரிக்காவோட தோத்துட்டாங்க. நியூசிலாந்து சவுத் ஆப்பிரிக்காவோட தோத்துட்டாங்க. வெஸ்ட் இண்டீஸ் சவுத் ஆப்பிரிக்காவோட தோத்துட்டாங்க. அதாவது சவுத் ஆப்பிரிக்கா வந்து எல்லாரையுமே பீட் பண்ணாங்க. அவங்க கஷ்டப்பட்டது யாரோடனா, டே மேட்ச்ல கஷ்டப்பட்டாங்க, ஆப்கானிஸ்தானோட கஷ்டப்பட்டாங்க. அதாவது இது எப்படின்னா, இந்தியாவுக்கு வந்து இது ஹோம் வேர்ல்டு கப்னு நம்ம சொல்றோம். ஆனா அது உண்மையிலேயே எப்படி இருக்குன்னா, சவுத் ஆப்பிரிக்காக்கான ஹோம் வேர்ல்டு கப்பா தான் இருக்கு. ஏன்னா அவங்க விளையாண்ட எல்லா மேட்சுமே நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்ல தான் விளையாண்டாங்க. ஒரு மேட்ச் மட்டும் டெல்லி போனாங்கன்னு நினைக்கிறேன். பட் இந்தியா அப்படி இல்லை. ஒவ்வொரு மேட்சும் ஒவ்வொரு கிரவுண்ட்ல போய் விளையாடுறாங்க. மற்ற டீமுக்குலாம் அந்த கம்ஃபர்ட் கிடைக்கல. இவங்களுக்கு அந்த கம்ஃபர்ட் எல்லா மேட்சும் நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத். அந்த டே மேட்ச்ல மட்டும்தான் அவங்க தடுமாறினாங்க. ஏன்னா டே மேட்ச்ல வந்து டியூ ஃபேக்டரோ இல்லை அண்டர் த லைட்ல கிடைக்கக்கூடிய அந்த அட்வான்டேஜ் கிடைக்காது. ரெண்டு பேருக்கு ஈக்குவலா இருக்கும். அதான் நிறைய டே மேட்சஸ் விளையாடணும், அதுதான் ஈக்குவலான கிரிக்கெட்டா இருக்கும். அதுலதான் அந்த டியூ ஃபேக்டர்லாம் வராது. ஸோ அந்த மேட்ச் தடுமாறினாங்க. 2 சூப்பர் ஓவர்ல ஜெயிச்சாங்க, 2வது சூப்பர் ஓவர்ல ஜெயிச்சிட்டாங்க. மற்ற எல்லா மேட்சுமே தே ஆர் வெரி ஸ்ட்ராங். ரொம்ப, அதாவது ஒரு டீம் இந்த வேர்ல்டு கப்ல இந்தியாவை அடிச்சு காலி பண்ண முடியும்னா அது சவுத் ஆப்பிரிக்கா தான். பட் நியூசிலாண்டை பொறுத்தவரை எனி டே, எனி ஈவென்ட் டே அவங்க வந்து யாரை வேணாலும் ஜெயிப்பாங்க. அந்த மாதிரி, அதாவது டேலண்ட் கம்மியா இருந்தா கூட அந்த டேலண்ட்டை வந்து 100% பயன்படுத்துவாங்க. இப்ப ஒருத்தருக்கு 100% திறமை இருக்கு, ஆனா அதுல வந்து அவர் 5% தான் பயன்படுத்துறாரு அப்படின்னா அது வேஸ்ட். ஒருத்தனுக்கு 10% திறமை இருக்கு, அதுல அவன் 10% யூஸ் பண்றான்னா அதுதான் ரொம்ப சிறப்பான விஷயம். ரவிசாஸ்திரி மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு திறமை ரொம்ப கம்மியா இருக்கிறவர், அவர் ஃபுல்லா தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துறதுங்கிறத பாராட்டணும்னு கபில் தேவே சொல்லியிருப்பார். பயங்கர டேலண்ட், ஆனா அவன் வந்து அதை யூட்டிலைஸ் பண்ண மாட்டான். கம்மியா டேலண்ட் இருந்தாலும் அவருக்கு 2 ஷாட் தான் ஆட வரும்னாலும் அந்த 2 ஷாட்டை நல்லா ஆடுவாரு அப்படின்னு ரவிசாஸ்திரியை பத்தி சொல்லுவாரு. நியூசிலாந்து அந்த மாதிரியான டீம். ஸோ அவங்க இந்த மேட்சை ஜெயிச்சா நல்லா இருக்கும். இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து ஃபைனல் வந்தா நல்லா இருக்கும். ஏன்னா இங்கிலாண்டை வந்து இந்தியா ஜெயிச்சிருவாங்க, அது ஈஸியா நடந்துரும் நம்பிக்கை இருக்கு. ஸோ இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து ஃபைனல் வந்தா நல்லா இருக்கும். சவுத் ஆப்பிரிக்கா வந்தா நமக்கு கடுமையான போட்டியா இருக்கும். அதை மீறியும் நம்ம ஜெயிக்க வேண்டியதுதான்.